குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசன்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற காணொலி உங்களுக்கு கூட வந்துட்டே இருக்கும். பாருங்க, மகர ராசிக்கு சனி பகவான் பயிற்சி நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் எப்போ பயிற்சியாளர்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சரியாக 8:16 உங்கள் மகர ராசிக்கு 2ஆம் இட கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. பாருங்க, அப்பாடா நிம்மதியாக இருக்கிறேன் அப்படி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மகர ராசிக்கு வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த 7.5 வருஷமா படாத சின்னம் இல்லை. பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 4 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்படக்கூடிய காலகட்டம். எது பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னாடி வரவே முடியலையே, முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்திலேயே இருக்கக்கூடிய ராசி தான் சொல்லக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க, அந்த மீன ராசிக்கு அந்த சனி பவன் அங்கே போய் நின்னாலே போது பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வருமான ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது நல்லபடியா நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி கடந்த பின்னாடி நிறைய சிரமப்பட்டுக்கிறீங்க. அப்போ அந்த சனி பகவான் உங்கள் ராசிலேருந்து வெளியே போகும்போது, ஒரு சனி பகவான் போகும்போது நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிடுவார். நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அங்கடைய போனாலும் கூட 100% அவரு உங்களுக்கு நல்லபடியாக வச்சுக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. பாருங்க, பெருசாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சொந்த வீடாக இருந்தால் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சனி பகவான் அங்கே அந்த 3ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தான் தெரியும் நீ நப்பாட நிம்மதியாக பெருமிச்சு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்தாலும் கூட ஒரு சில முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் நின்றுனா ஒரு டைமுக்கு 2 டைம் அதிகமாக முயற்சி பண்ணினா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, கடந்த காலகட்டங்களில் தொழில் மூலியமாக அதிகமாக வட்டிக்கு மேலே வட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. உற்பத்தி பண்ண சரியா பண்ணின பொருளை விற்கவே முடியாது, அது யாரும் வாங்கிக்கவே மாட்டாங்க. இல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கான பொருளை மெட்டீரியலை உள்ளே கொண்டு வரவே முடியாத சூழ்நிலை இந்த மகர ராசிக்கால் அதிகமாக மன உளைச்சல் எடுத்துருப்பீங்க. எந்த நிரந்தரமான தொழிலிலேயே நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு செஞ்சதுக்கப்புறம் அந்த தொழிலில் நிறைய லாஸ் ஆகி வெளியே நிறைய பேர் போய்க்கிறீங்க. நமக்கு லைஃப்பில் உனக்கு தொழிலே செய்யக்கூடாது அப்படிங்க கூட அந்த மகர ராசினியர்கள் நிறைய பேர் நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த மாதிரி தொழிலை எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு முன்னேற்றமே இல்லை. நம்ம கடன் வாங்கி தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டோம், அதிக வட்டிக்கு கூட வாங்கிட்டோம். இது மேலே வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எப்படியாவது 4 பேர் இருக்கிறதுல நம்ம மதிப்பு மரியாதையோடு வாழணும்னு நினச்சிட்டு தொழிலை ஆரம்பிச்சிட்டுமே அப்படின்னு நினச்சி ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா தொழிலை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய காலகட்டமாக நிறைய பேர் மகர ராசி செஞ்சுருப்பீங்க. அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சனி பகவான் அந்த 3ஆம் இடத்துக்கு போகும்போது தொழிலும் ஒரு சில நேரத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்க போகுது. பாருங்க, உங்கள் ராசிக்கே இந்த சனி பகவான் வந்தீங்கன்னா அந்த 3ல் தகரிய ஸ்தானத்தில் நிற்க போகிறாரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் கூட அந்த தகரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதியாக நிற்கும் போது நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்துமே வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் ராசியாதிபதியாக நிற்கும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 2 ஸ்டெப்பு உயர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து போகிறதே பெரிய விஷயம். அதில் 3ஆம் இடத்துல போய் நிற்கும் போது அது அற்புதமான நிகழ்வாக இருக்க போது இந்த மகர ராசிக்கு. அப்போ இது வரைக்கும் ஒரு படிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நல்ல மார்க் எடுக்கும்னு நினச்சிப்பீங்க. அப்போ நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு மார்க் எடுக்கலையே, அப்போ நம்ம பையனால் மார்க் எடுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அந்த பையனும் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி மார்க் எடுக்கலையே அப்படின்னு ஒரு நிறையா ஒரு மன வருத்தத்துலேயே இருந்தாலும் கூட அது ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சாலும் கூட நல்ல மார்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பாருங்க, இது வரைக்கும் இல்லைனாலும் கூட உன்னி வரக்கூடிய காலகட்டம் எக்ஸாம் வரைக்கும் அதிகமாக நல்ல மார்க்கு வேணும் அப்படின்னு நினச்சி பயன்படுத்தி நல்லபடியாக இந்த பொன்னான நாட்களை பயன்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போது இந்த சனி பகவான் உங்கள் மகர ராசியிலேருந்து போகும்போது ஒரு நல்ல சுப நிகழ்வை கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்படி இல்லைன்னா ஒரு பேர் புகழை கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா சனி பகவான் போல் கொடுப்பார் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த பழமொழி நிச்சயமாக உங்களுக்கு மகர ராசிக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம், அலைச்சல் அதிகமாக சம்பாதிச்சிட்டோம், ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட ஒரு 100% இந்த காலகட்டத்தில் என்ன முயற்சி பண்ணாலும் அது மகர ராசிக்கு நல்ல உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, நம்ம திருமணம் பண்ணோம்,
அந்த திருமணத்தினால நிறைய பிரச்சனைங்க. அந்த திருமணத்துக்கு கடன் வாங்கி போட்டோம் பார்த்தீங்களா, அதை கட்டவே முடியல. அந்த திருமணத்தினால நிறைய அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை போச்சு. ஏன்னா வந்ததுக்கப்புறம் மனைவி அவங்க எங்கூட இல்லை கணவன் எங்கூட இல்லை. அதுக்காக கடன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து ஒரு 25 லட்சம் ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டேன். அந்த பணமும் இல்லை, மனைவியும் இல்லை, கணவனும் கூட இல்லைன்னா அதில் ஒரு மன உளைச்சலாக இருக்கிற காலகட்டமாக இருக்கு போகுது. ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதியே 2 இருந்தாலும் கூட நல்ல குடும்பம் அமைய நினைச்சு தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த குடும்ப அமையலாம் ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துருக்கும். அது என்னன்னா, நினைச்ச மாதிரி கணவன் இல்லை அப்படின்னு தினம் 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 நொந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த நிறைய பேர் மகர ராசி நேரில் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை ஏண்டா கட்டிட்டோம் அப்படின்னாலும் கூட அந்த மாமியா வயசு கேட்குது, அம்மா வயசு கேட்குது, என்னால் இவங்க கூட இருக்கவே முடியல அப்படின்னு நினச்சி கூட நம்ம கடைசி வரைக்கும் போயிட்டு இதுக்கு மேலே வாழ முடியாது, இது நான் வாழலாமா வேண்டாமா, அந்த சூசைட் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு கூட இந்த மகர ராசிக்கார் கடந்த காலகட்டங்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கம்பல்சரி போயிருப்பீங்க. பாருங்க, அந்த சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து வெளியே போயிட்டாரு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டம் நல்ல காலகட்டமே. இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் நிற்கிறதுனால 100% இது வரைக்கும் பேசினா 100% சேர்ந்து வாழக்கூடிய தன்மை உருவாக போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அப்படி இல்லைன்னா 100% பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட டைவர்ஸ் கேட்டாலும் கூட நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இல்லை நம்ம கல்யாணமே ஆகுமா ஆகாதுன்னு தெரில, எப்போ தான் ஆகும்னு தெரில, அப்படி இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை கொடுக்காம போகவே மாட்டார். அப்படி தான் சொல்லணும். பாருங்க, அங்கே போகும்போது அங்கே 5ஆம் இடத்தை பார்ப்பார் பார்த்தீங்களா. அந்த 3ஆம் இடத்துலேருந்து 3ஆம் வாரியோ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு கம்பல்சரி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தான குழந்தை பேர் சார்ந்த விஷயத்தில் 100% பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, நம்ம கல்யாணம் முடிச்சாச்சு, 5லிருந்து 10 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் குழந்தையே இல்லைன்னா பாருங்க, அந்த கர்மகாரகன் அப்படிங்கிற சனி பகவான் அந்த 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கிற ஸ்தானத்தை பார்த்தாலே போகுது. 100% உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கத்தான் போகுது. அது பாருங்க, அந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அந்த சனி பகவான் அங்கே பார்க்கும்போது பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விசேஷத்துக்கு போனாலும் கூட 4 பேர் நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியிருந்துட்டே வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பாருங்க, இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக க்ளோஸ் ஆனாலும் கூட நம்ம குழந்தை இல்லையேன்னு ஒரு வார்த்தை கேட்டால் நமக்கு மனசு கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அது பாருங்க, அந்த மகர ராசியில் கடந்த காலகட்டங்களில் அதிகமாக பிரச்சனை சந்தித்தாலும் கூட அந்த குழந்தை சார்ந்து 4 பேர் கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி தினம் தினம் மருகி உருகி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. நிச்சயமா பாருங்க, அந்த சனி பகவான் அங்கே 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் நிச்சயமா கிடைக்கத்தான் போகுது. அதுக்குண்டான முயற்சியை மட்டும் பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இல்லைங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோங்க, அது இடம் எப்போ வாங்கணும்னே தெரியலைங்க. இடம் வாங்கலே இல்லை, நம்ம 20 வருஷமாக நம்ம வாடகை வீட்டிலே இருக்கிறோங்க, நமக்கு இடம் அமையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலும் கூட உங்களுக்கு 100% பாருங்கள், அந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான்னா 100% இடங்கிற விஷயம் நிச்சயமாக கிடைக்கதான் போகுது. இதில் பாருங்கள், உங்களுக்கு இடம் 4ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்க போகிறாரு. அந்த குரு பகவான் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கு வந்து உங்கள் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. அப்ப இதுவரைக்கும் இடம் இல்லைன்னா இனிமேல் நிச்சயமாக இந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக ஒரு இடம், வீடு, மனை வாங்கணும், கட்டுறதுக்கான சந்தர்ப்பமும் வாங்கறதுக்கான சந்தர்ப்பங்களும் மிக அதிகமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பொன்னான காலகட்டத்தில் நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்க, இது வெளிநாட்டில் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, இதில் போகலாமா, இல்லை அப்போ போகலாமா, இல்லை கம்பெனி மூலியமாக கூட்டிகிட்டு போகலாமா, இல்லை வெளிநாட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே போகக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட பாருங்கள், அந்த சனி பகவான் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல போனாலும் கூட இந்த நீர் ராசியில் போய் சனி பகவான் நிற்கும் பொழுது, இந்த ராசியாதிபதியும் நீர் ராசியில் நிற்கும் பொழுது 100% இந்த சனி பகவான் அங்கே போய் நின்ன உடனே உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, இது வரைக்கும் வெளிநாடு போயிட்டோங்க, ஆனால் அந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இந்தியாவே வந்துடலாமா அப்படின்னு ஒரு யோசனையே இருக்கிறீங்க, அது என்ன எப்படி முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அப்படி இருந்தாலும் கூட பாருங்க, அந்த ராசியாதிபதியே நீர் ராசியில் இருக்கும்போது வரக்கூடிய காலகட்டத்தில்
மேலதிகாரி டார்ச்சர்னாலேயே நீங்கள் வெளியே வந்தோம்னு நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், அந்த சனி பகவான் நாங்கள் அந்த 3ஆம் இடத்துல என்ட்ரி ஆனதையுமே அது மேலதிக டார்ச்சர் தாங்காமல் வெளியே அவரே போயிடுவார். அப்போ பாருங்கள், 100% அதே இடத்துல நிச்சயமாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இல்லைங்க எனக்கு இங்கே இருக்கிறக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட 100% அந்த ராசியாதிபதி நீர் ராசியில் இருக்கும்போது காற்று உள்ள போது மட்டும்தான் தூத்த முடியும். அப்போ பாருங்க, நீர் ராசியிலேயே சனி பகவான் நிற்கும் போது உங்களுக்கு 2 வருட காலம் மகர ராசி நேயர்கள் 100% உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறதா சிறப்பான வாழ்வையும் சிறப்பான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. இல்லை நம்ம இந்தியா தான் வரணும் அப்படின்னா இங்கே வந்தாலும் கூட இங்கே சம்பளம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். அதனால வெளிநாட்டில் இருக்கிறதா இந்த மகர ராசிக்கு அடுத்த 2.5 வருட காலம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இதோட அப்பாவோட உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அப்பாவுக்கு உடல்நிலைங்கிறது அதிகமாக காசு செலவு வேண்டியதை போச்சு. இல்லை பாருங்க, இது வரைக்கும் சம்பாரிச்சேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாவோட உடல்நிலைக்கே சம்பாரிச்சு போயாச்சு, இதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, அந்த சனி பகவான் அந்த 2ஆம் அதிபதி 3ல ராகுவோட சேர்ந்தாலும் 100% ஏதாவது ஒரு மூலியமா காசு அப்படிங்கிறது நிச்சயமா கொடுக்கக்கூடிய காலகட்டமா இல்லை வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. பாருங்க, ஒரு ராகு பகவானும் சனி பகவானும் சேரும் பொழுது 100% பண விஷயத்துல கவனமா இல்லைன்னா நீங்க கொடுத்த பணம் அப்படியே நின்று திரும்பியே வராது. இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம் எல்லாமே போய் ஒரு இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மகர ராசியில் கம்பல்சரி போக வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிரும். அதனால சற்று கவனமாகவே இருக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பாகும். பாருங்க, இது எல்லாமே கோச்சாரணத்துல சனி பகவான் அங்கிற 3ஆம் இடத்துல போகும்போது இந்த நிகழ்வுல மகர ராசிக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதை உங்க ஜாதகத்துல சனி பகவான் என்ன நிலைமை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படுறது மிக மிக அற்புதமான சிறப்பாக இருக்கக்கூடியது. நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.